அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் வடை ரொம்பவே பிடிக்கும், வீட்டிலேயே செஞ்சுருப்போம். ஆனால் கடையில் வாங்குகிற வடை பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் செஞ்சால் அந்த மாதிரி வரமாட்டேங்குது நிறைய பேர் யோசிப்பீங்க இல்லையா? நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், அப்படியே கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். இப்போ மழைலாம் பெஞ்சிட்ருக்கு, வடையெல்லாம் சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி வடை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு வடை சூப்பராகவே இருக்கும். இப்போ வாங்க எப்படி பார்க்கலாம். நான் அன்றைக்கி கடலப்பருப்பு இருக்கு இல்லையா, அதான் ஊற வச்சுருக்கேன். இதை ரொம்ப நேரம்லாம் ஊறக்கூடாது, ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். 1.5 கப் அளவுக்கு கடலப்பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போது ஒரு மசாலா அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு காஞ்ச மிளகா, இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணுன்னா 2 வரமிளகா சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா கடலப்பருப்பு, அதெல்லாம் மிக்ஸியில் சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சம் கடலப்பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாலாம் அதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சோலே அதை நம்ம சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுருந்தோலே அந்த மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த கடலப்பருப்பு, இதுக்கடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதோட அளவுகள்லாம் நான் சொல்லலை, உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு கொத்தமல்லி ஜாஸ்தி போட்டால் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு கொத்தமல்லி கம்மியாக போட்டால் தான் பிடிக்கும். அது உங்களோட விருப்பம்தான். இதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா இலைகளும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்தினா ரொம்பவே சுவையாக இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 கப் கடலப்பருப்புக்கு நான் அன்றைக்கி ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, 2 மிளகா தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, இன்னும் காரம் ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரஃபாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெங்காயத்துலேயும் தண்ணி வரும், நம்ம பிசைய நமக்கு வெங்காயத்துலேயும் தண்ணி வரும் இல்லையா? அப்போ உங்களுக்கு பருப்பு தண்ணியாக அரைச்சிருந்திங்களா உங்களுக்கு சொதன்னு ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க, தண்ணியே சேர்க்காம, தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நீங்கள் பருப்பு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு வரும். பார்த்திங்களா, நமக்கு சூப்பராக வந்துருச்சு. நமக்கு தேவையான சைஸ் எடுத்து நம்ம வடை தட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், வடை தட்டியாச்சு. இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்து நான் சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முதவே. இப்போது எண்ணெயும் சூடாகிடுச்சு, இதில் நம்ம சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பு மீடியம் பண்ணிக்கோங்க, உள்ளே வரைக்கும் வேகணும் இல்லையா? அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஃபுல்லாக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கலர் உள்ளே வேகாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பொரிச்சிடுங்க. நான் பெரிய கடாய் அப்படின்றதுனால இந்தளவுக்கு நான் சேர்க்குறேன். நீங்கள் சின்ன கடாய் இருந்தால் உங்கள் அதுக்கேற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. இந்த கடாய்க்கு நான் ஒரு 7 வடை சேர்த்துருக்கேன். இந்த கடாய்க்கு நான் 7 சேர்த்துருக்கேன். இது வேகட்டும், நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லே நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக கலர் வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. வடை நல்லா கிறிஸ்பாகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பருப்போட செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மழைலாம் பெஞ்சிட்ருக்கு இல்லையா? இந்த மழைக்கு இந்த மாதிரி வடை சுட்டு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாத வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.